குடித்துவிட்டு ராவடி, கணவனை வெட்டி கொன்ற மனைவி, காவல் நிலையத்தில் சரண். பகீர் பின்னணி இதோ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொல்லக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ரம்யா. இவரது கணவர் குமார். இவர்களுக்கு திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிய நிலையில் இவர்களுக்கு 2 பெண்கள் மற்றும் 1 ஆண் என 3 பிள்ளைகள் உள்ளனர். மது போதைக்கு அடிமையான குமார் குடித்துவிட்டு தொடர்ந்து மனைவியிடம் சண்டையிட்டு அவரை சித்திரவதை செய்து வந்துள்ளார். இதேபோல் நேற்றிரவு வழக்கம் போல குடிபோதையில் வீட்டுக்கு வந்த குமார் ரம்யாவுடன் தகராறு செய்து சித்திரவதை செய்ததால் ஆத்திரமடைந்த மனைவி ரம்யா கணவரை வீட்டிலிருந்த வெட்டு கத்தியால் கழுத்து பகுதியில் பலமாக வெட்டி உள்ளார். இதில் படுகாயமடைந்த குமார் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து இரவு கொலை செய்த பின்னர் ரம்யா வீட்டிலேயே தூங்கிவிட்டு அதிகாலை 5 மணிக்கு வாணியம்பாடி கிராமிய காவல் நிலையத்திற்கு சென்று கணவனை கொலை செய்துவிட்டதாக கூறி சரணடைந்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் சம்பவம் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு சென்றனர். அங்கு குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாக்கரே மற்றும் வாணியம்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் மகாலட்சுமி ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சரணடைந்த ரம்யாவிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.